உலகத் தமிழர் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பகவான் குரு பெயர்ச்சி சிம்மத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். இன்றாண்டு நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி சிம்மத்திற்கு 12ஆம் இடத்திற்கு குரு மாறி வருகின்றார். எனவே இவ்வாண்டு இது விரய குரு என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் இடம் விரயம், கஷ்டம், விரயம், சீக்கு, பிணி, கடன் தொல்லைகள், விரயம், மருத்துவ பிணி எல்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக உங்கள் உடல் பிணியையும் தொழிலையும் வேலையும் கவனமாக பார்த்து வந்தால் ஜெயிக்கலாம். இல்லைனா மேலும் மேலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். கவனம் தேவை. தொழில், அரசியல், ஆன்மீகம், பொது தொண்டு, உயர் பதவி, தலைவர் பதவி, மேனேஜர் என்று உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இதன் மூலம் செல்வம் செல்வாக்கு நன்மை அடைவார்கள். இவர்கள் அடிமை வேலை செய்ய மாட்டார்கள். 10 பேரை வைத்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு உயரமான இடத்தில் நல்ல பதவியில் இருந்து இவர்கள் தொழில் புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக கல்வி. இந்த ஆண்டு கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் டாக்டர், பிஇ, ஐடி மற்றும் உயர் பதவி, உயர் கல்வி, தனியார் துறை ஆகிய துறையில் சென்று அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி சென்று படிப்பதற்கு மாணவர் சிலருக்கு அந்த அமைப்பு ஏற்படும். அதை விடாமல் அவர்கள் பின்பற்றி உயர் படிப்புக்கு வெளிநாடு சென்று வந்து படித்து கொள்வதற்கு நன்மை ஏற்படும். சுபகாரியம். இந்த ராசியை சேர்ந்த வீட்டில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். எனவே அந்த விரயத்தை நீங்கள் சரி செய்வதற்கு வீடு கட்டலாம், நிலங்கள் வாங்கலாம். அப்புறம் சில சுபகாரியங்கள், கல்யாண காட்சி, இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்து உங்களுடைய பணத்தை சுப விரயமாக்கி கொண்டால் நன்மை ஏற்படும். அப்படி இல்லைன்னா அது ஆஸ்பத்திரி செலவாக போயிடும். தேவையில்லாத செலவு அழியும். எனவே உங்களுடைய இந்த ஓராண்டு காலத்திற்கு சுபவிரயமாக வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், நல்ல கல்யாணம், காதுகுத்து, இந்த மாதிரி நல்ல தேவைகள் செய்து அன்னதானம், சாப்பாடு போடணும் எல்லாருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த சுபகாரியம் செய்தால் நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. வியாபாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிறம் சார்ந்த அத்தனை தொழில் செய்யலாம். இரும்பும் சிவப்பு, மண்ணும் சிவப்பு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவப்பு, இந்த மாதிரி வாகனங்கள் சிவப்பு ஆகிய அனைத்து துறைகளின் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும். அரசியல், ஆன்மீகம், பொது தொண்டு, உயர் பதவி, தனியார் துறை, அரசாங்கம் இவற்றிலுள்ள உயர் பதவிகள் இருப்பவர்களுக்கும் நல்ல மேன்மை நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடம்பரம். சில பெண்கள் ஆடம்பரத்தின் மூலமாக வீடு வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க, ஆடைகள் வாங்குவாங்க, ஆபரணங்கள் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி அதனால் குடும்பத்திலே நிறைய கடன்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் நம்மளுடைய சக்திக்கு தகுந்தவாறு கடனை வாங்கி இந்த ஓராண்டு வைத்து அதை திருப்பி கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்யவும். நம்மளால் முடியாத அளவுக்கு கடன் ஏற்படும். அப்படி கடனில் மாட்டிக்கொண்டால் திரும்பி கட்டுவதற்கு கஷ்டம் ஏற்படும். எனவே பெண்கள் மிக கவனமாக இருந்து குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும். வீண் விரயம் செய்யாது சுப விரயம் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிம்ம ராசி குரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஆகையினால் நீங்கள் அவசியம் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஆண் பெண் இருவரும் தினமும் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் கைகால் மூஞ்சி கழுவிட்டு கூட சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்யலாம். ஆண்கள் குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும். அப்படி செஞ்சால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கி நல்லது நடக்கும். ஒரு முறை அவசியம் திருவண்ணாமலை சென்று அங்கு சிவன் வழிபாடு, பாத யாத்திரை முடித்து அன்னதானம் செய்துவிட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும். நல்லா இருக்கும், வளமான வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 16,
பகை எண் 48, அதிர்ஷ்ட தேதி 1/10/19, பகை தேதி 8/17/26, அதிர்ஷ்ட கலர் சிவப்பு, பகை கலர் கருப்பு, அதிர்ஷ்ட தெய்வம் சிவன், அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, அதிர்ஷ்டங்கள் ரூபி, அதிர்ஷ்ட நண்பர்கள் 1, 3, 5, 6, அதிர்ஷ்ட வயது 1, 10, 19, 28, 37, 46, 55, 64, 73 ஆகிய வயசுகளில் பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பட்டம், பதவி அனைத்தும் கிடைக்கும். எனவே இது குரு பெயர்ச்சிக்குள்ள பலன்கள் மட்டுமே. எனவே விரிவாக பார்க்க விரும்புகிறவர்கள் என்னுடைய தொலைபேசிக்கு அழைத்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினால் நான் முழுமையாக ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.